மகேஸ்வரி, மகேஸ்வரி, நீ எங்கிருக்கிறாயா? என்ன இது, என்றைக்கும் இல்லாமல் இன்னைக்கு இத்தனை மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்? ஏதோ கடவுளை நேரில் தரிசித்தது போல் அத்தனை மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். மகேஸ்வரி, கடவுளை அவனது ரூபத்திலேயே தரிசிக்க விரும்புவது மாயாஜாலம் காண விரும்பும் குழந்தையின் ஆர்வத்திற்கு ஒப்பானது. கடவுளின் மெய்யான பக்தர்கள் அனுதினமும் கடவுளை தரிசித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதாவது ஒரு குழந்தையின் சிரிப்பில், அதிகாலை பனித்துளியில், ஒரு குயிலின் கூவலில், ஏன் பணிந்து நிற்கும் ஒரு புல்லின் அழகில் கூடத்தான் பார்க்கலாம். போதும் போதும், உங்கள் குளிர்விப்புகள். அக்கால் வீட்டில் இல்லாமல் போனாலும் போனார்கள், நீங்கள் எல்லை தாண்டி பேசுகிறீர்கள். ஏன் அமைதியாகிவிட்டீர்கள்? அக்கால் பிரிவு உங்களை வாட்டுகிறதா? ஆம் மகேஸ்வரி, அது ஒரு புறம் இருக்க, என்னிடம் உள்ள ஒரு நற்செய்தியை கேட்க அவர்கள் இல்லையே என்ற வருத்தமும் என்னுள் மேலிடுகிறது. உங்கள் மனவாட்டம் புரிகிறது மணாளரே. இருந்தாலும் மகேஸ்வரி, அந்த செய்தியை உன்னிடம் கூறாமல் இருப்பது முறையாகாது இல்லையா? அதனால் என்ன, கூறுங்கள். நமது வணிகப் பொருட்கள் இத்தனை காலமும் ராஜதுரை வசம் இருந்தது இல்லையா? ஆமாம். அவர் தன் தவற்றை உணர்ந்து அவற்றை நம்மிடமே திருப்பி அளித்து விட்டார். மெய்யாகவா கூறுகிறீர்கள்? மிக்க மகிழ்ச்சி. எனக்கு அப்பொருட்களின் மீது பெரிய ஆர்வம் இல்லை என்றாலும், நம்மை ஓர் எதிரியாக நினைத்த ஒருவரின் மனமாற்றம் பெரும் நிம்மதியை அளிப்பதாக இருக்கிறது. நானும் கூட அப்படித்தான் கருதுகிறேன் மகேஸ்வரி. ஆனால் இந்த மனமாற்றத்திற்கு காரணமாகிய அவரது பொருள் இழப்பும் உயிரிழப்பும் அவ்வாறு என்னை நிம்மதியடைய விடாமல் செய்துவிட்டது. உயிரிழப்பா? என்ன ஆயிற்று? ஆம் மகேஸ்வரி, அவரது பொருட்களை ரோமாபுரிக்கு ஏற்றிச் சென்ற கப்பல் கவிழ்ந்து விட்டது. அக்கப்பலில் சென்ற கணக்கர் முத்தையனும் மற்ற இருவரும் இறந்து விட்டனர். அது பெருமளவு அவருக்கு வேதனையை கொடுத்திருக்கிறது. கப்பல் கவிழ்ந்த நிலையிலும் ஒருவர் துக்கத்தை மீறி உங்களிடம் மன்னிப்பு கேட்டது மட்டுமல்லாமல் பொருட்களை திருப்பி அளிப்பது உண்மையில் மகத்தான செயல்தான். எத்தனை முரட்டுத்தனமான மனிதரிடத்தில் எவ்வளவு எதிர்பாராத திருப்பம்! எல்லோருக்குள்ளும் ஒரு நல்ல ஆன்மா உறங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. சரியாக சொன்னாய் மகேஸ்வரி. அனைத்து மனிதர்களின் மனசாட்சியும் ஒரு நாள் உழுக்கப்படும் என்ற நம்பிக்கையில்தான் எத்தனையோ பெரிய பேரழிவிற்கு பின்னரும் இந்த உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது. ராஜதுரையின் இடத்தில் எதிர்பாராத திருப்பம் இது. ஆனால் இத்தகைய திருப்பம் நடக்கப் போகிறதென்று நேற்று இரவு ஒரு வணிகர் நம் அங்காடிக்கு வந்து தெய்வக்கூற்றைப் போல உரைத்தார். அவர் கூறிய போது ஒரு முன்பின் அறியாத மனிதர் கூறுவதாக எடுத்துக்கொள்ளாமல் ஏதோ தெய்வ கட்டளை போல நான் வணிகர் கூட்டத்திற்கு சென்றேன். நான் அங்கு சென்றதும் கார்கோடகன் உள்ளே அழைத்ததும் கூட்டத்திலிருந்து நான் திரும்பிய போது அங்கே ராஜதுரை வந்து உள்ளே அழைத்துச் சென்று நமக்குரிய பொருட்களை அறிவித்ததும் எல்லாம் ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு நிகழ்வு போல இருந்தது. அவற்றை சாதாரண காட்சிகளாக என்னால் கருத முடியவில்லை. எதிர்பாராத மாற்றங்கள்தான். சரி ஐயனே, நாம் அடுத்து என்ன செய்வது? நேற்று அங்காடிக்கு வந்த வணிகன் சொன்ன சொற்கள் எனக்கு சாதாரணமானதாக தோன்றவில்லை. அப்படி என்னத்தான் கூறினார்? ஏற்கனவே நமக்கு திருமணமான புதிதில் குருக்கள் கூறியதுதான் என்றாலும் இந்த வணிகன் சொன்ன சொற்கள் என் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. அதாவது, வணிகத்தை தொழிலாக கொண்டுள்ள நாம் என்றைக்கும் சிவத்தொண்டில் தீவிர கவனம் செலுத்துதல் ஆகாது என்கிறார். வணிகத்தையே சிவத்தொண்டிற்கு நிகரான பக்தியுடன் பிறருக்கு முன்மாதிரியான வணிகம் புரிய வேண்டும் என்கிறார். அது வணிக உலகத்திற்கும் நல்லது, ஞான மார்க்கத்திற்கும் நல்லது என்றார். ஆம், நாம் இதை எளிமையாக பகுத்துக் கொள்ளலாமே. நீங்கள் வணிகத்தை கவனித்துக் கொள்ளுங்கள், நான் சிவத்தொண்டில் கவனம் செலுத்துகிறேன். ஆனால் மகேஸ்வரி, இனி நம் வர்த்தகத்தில் நாம் இருவர் மட்டுமல்ல, ராஜதுரையையும் உடனிணைத்துக் கொள்ள வேண்டும். பொருளிழப்பு ஏற்பட்டு அவரிடமிருந்து நமக்கு கொடுத்துவிட்ட நிலையில் அவர் தனித்து வணிகம் செய்ய முடியாது. அவரை நம் வணிகத்தின் ஒரு பகுதியாக வைத்துக் கொண்டால் அவருக்கும் நல்லது, நாமும் அவருடைய அனுபவத்தை கற்றுக்கொள்ளலாம். அதற்கு அவர் இணங்குவாரா? அவரது நல்லுள்ளத்தை கவனத்தில் கொண்டு நம் திட்டத்திற்கு அவரை சம்மதிக்க செய்ய வேண்டியது நம் கடமை. அவ்வாறு நடந்தால் அது நல்லதுதானே? சரி மகேஸ்வரி, காலையிலிருந்து அலைந்த அலைச்சலில்
கடும் பசி எனக்கு. அமுது அளிக்கிறாயா? உண்ணலாம். இதோ நொடியில் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். மகேஸ்வரி, ஆ. எனக்கு எடுத்து வைப்பதென்ன? இருவரும் ஒன்றாக உண்ணலாம், வா. உள்ளே செல் மகேஸ்வரி. இல்லை ஐயனே, நீங்கள் தான் முன்னே செல்ல வேண்டும். ஐயா, இந்த அங்காடியை உருவாக்கியவர் நீங்கள். எனவே நீங்கள்தான் முதலில் செல்ல வேண்டும். இப்படி ஒரு அங்காடி இத்தனை சீக்கிரமாக உருவாக நீங்களும் ஒரு காரணம்தான். எனவே நீங்கள் முதலடி எடுத்து வைப்பதுதான் சரி. என்ன வம்பு விளக்கு இது? இன்று இந்த பழையூரில் மிகவும் மதிக்கத்தக்க வணிகராகிய நீங்கள் இந்த அங்காடியை உருவாக்கி இருக்கிறீர்கள். நீங்கள்தான் அனைவருக்கும் வழிகாட்டி. நீங்கள் முன்னே செல்லுங்கள், நாங்கள் பின்தொடர்கிறோம். மிகவும் நன்றாக சொன்னீர்கள் அம்மா. நீங்கள் முன்வைத்ததுதான் சரியான வாதம். உங்கள் அன்பு கட்டளையிலிருந்து நான் மீளவே முடியாது போலும். சரி, வாருங்கள், உள்ளே செல்லலாம். ஐயா, நான் இந்த ஊரில் மட்டுமல்ல, இந்த வட்டாரத்திலேயே பெரிய வணிகனாக இருந்தவன். சில ஆண்டுகளுக்கு முன்னர் நீங்கள் என்னை காட்டிலும் ஓர் உயர்ந்த நிலைக்கு போவதைக் கண்டு பொறாமை அடைந்திருக்கிறேன். பொறாமையின் உச்சத்திற்கே சென்று உங்களை அழிக்கவும் திட்டமிட்டேன். அதற்காக தகாத வழிகளையெல்லாம் பின்பற்றினேன். அதன் விளைவாக பெரும் சரிவை சந்தித்தேன். என் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டேன். என்னை திருத்திக் கொண்டேன். இன்றோ நீங்கள் வளர்ந்து நிற்பதைக் கண்டு பேர்வகை கொள்கிறேன். அத்தனை மாற்றங்களுக்கு பின்னரும் இன்று உயர்ந்த மனிதராக தலை நிமிர்ந்து நிற்கிறீர்களே, இதுதான் மனிதர்களுக்கு வேண்டியது. எனக்கு ஒரு சரிவை நீங்கள் ஏற்படுத்தியிருந்தாலும் அதற்கு பகிரங்கமாக என்னை உயர்வான நிலைக்கு கொண்டு வந்து விட்டீர்கள். ஐயா, நீங்கள் இந்த நிலைக்கு உயர நான் காரணகர்த்தா என்று கூறுவதை என்னால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை. உங்களது பெருந்தன்மையால் அவ்வாறு கூறுகிறீர்கள். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை. தங்களது இன்றைய வளர்ச்சி கண்டு உள்ளபடியே நான் மிக்க பெருமிதம் கொள்கிறேன். பிறரை வளரச் செய்து காண்பதில் ஓர் இன்பம் உண்டென்று சொல்ல கேட்டிருக்கிறேன். அது எத்தகைய இன்பம் என்பதை இன்றுதான் அனுபவித்து உணர்கிறேன். நானும் இந்த வயதில் எத்தனையோ அனுபவங்களை பெற்றிருக்கிறேன். ஒரு தாய் முதலாக ஒரு மகவை ஈன்று காணும் பேரின்பத்தை இப்போது அடைகிறேன். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் இத்தகைய அங்காடியை நிர்மாணித்து விட்டதை விட இப்போது நீங்கள் அடைகிற மகிழ்ச்சிதான் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. நமக்குள் நிலவிய பகைமை நீங்கி நாம் ஒரு குடும்பத்தார் போல் ஆகி இருப்பது இந்த வணிக சமூகத்திற்கே ஒரு தக்க எடுத்துக்காட்டாக திகழும். அம்மையே, நீங்கள் வயதில் சிறியவராக இருந்தாலும் தாங்கள் கூறும் சொற்கள் மிகுந்த பக்குவம் வாய்ந்தனவாக இருக்கின்றன. உங்களை அடைய பெற்றமைக்காக அமர்நீதி பெரும் பேறு உடையவர் என்றுதான் கருத தோன்றுகிறது. இந்த நல்ல தருணத்தில் எனக்குள் எழும் ஓர் எண்ணத்தை உங்கள் இருவரின் முன்னிலையில் வெளிப்படுத்தி விடுதல் நல்லது என்று நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் எண்ணத்தை தயங்காமல் தாராளமாக கூறலாம். ஐயா, நீங்கள் முன்னர் ஓரளவு பெரிய அங்காடியாக வைத்திருந்த போதே 6-7 பணியாட்களும் தேர்ந்த கணக்கனுமாகிய முத்தையனும் உங்களுடன் இருந்தனர். இன்றோ முத்தையனும் இல்லை. உங்களுக்கு இப்போது ஒரு பொருத்தமான நிர்வாக துணை அவசியம் என்று கருதுகிறேன். எனவே ஒரு துணை நிர்வாக அந்தஸ்து எனக்கு அளிப்பீர்கள் என்றால் நான் காலமெல்லாம் உங்கள் உயர்விற்காக பணி செய்து என் மிச்சமுள்ள காலத்தை மனநிறைவுடன் கழிப்பேன்.
நான் காலங்காலமாக பெற்றுள்ள வணிக அனுபவத்தை உங்களுக்கு அளிப்பதன் மூலம் நானும் இந்த வணிக சமூகத்தில் ஒரு மதிக்கத்தக்க மனிதனாக விளங்க முடியும். இந்த அங்காடியிலேயே எனக்கு ஒரு நிர்வாக பொறுப்பு அளிக்க வேண்டும். இது என்னுடைய பணிவான வேண்டுகோள். இந்த வட்டாரத்திலேயே பெரிய வணிகம் செய்த நீங்கள் இந்த அங்காடியில் பணி செய்வதாக கூறுவது என் மீது தாங்கள் கொண்டுள்ள அன்பையும் நம்பிக்கையையும் மரியாதையையும் ஏற்படுத்துகிறது. மிக்க நன்றி. நீங்கள் எங்களுடன் இருப்பது மிகுந்த பயனை அளிக்கும் என்பது சந்தேகமில்லை. உங்கள் அனுபவம் வணிக உலகத்திற்கு பயன்பட வேண்டும் என்பதுதான் என் விருப்பமும் கூட. ஆனால் வயதில் மூத்தவராகிய உங்களிடம் எப்படி வெளிப்படுத்துவது என்பதுதான் தவித்துக் கொண்டிருந்தேன். நல்ல வேளையாக தெய்வாதீனமாக நீங்களே என்னை குழப்பத்திலிருந்து மீட்டுவிட்டீர்கள். ஐயனே, நீங்கள் வயதில் மூத்தவர், மிகுந்த அனுபவம் வாய்ந்தவர், அதோடு நிறைய வணிக தொடர்பும் கொண்டவர். நீங்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பீர்கள் என்று ஆனால் நம் வணிகம் மென்மேலும் சிறப்புறும். தங்களின் ஆலோசனைப்படியே தங்கள் இப்போது இந்த அங்காடியில் மேலாளராக பணியாற்றலாம். மனமொத்த தம்பதியரான நீங்கள் என் மீது கொண்டுள்ள நம்பிக்கைக்கு நன்றி. அந்த நம்பிக்கையை காலமெல்லாம் காப்பாற்றித் தருவேன். இது சத்தியம். ஐயனே, ஏன் கலக்கமடைகிறீர்கள்? ஐயனே, அம்மையே, ஒரே சமயத்தில் எனக்குள் ஏற்பட்ட நன்றி உணர்ச்சியும் மகிழ்ச்சியும் என்னை நெகிழச் செய்து விட்டது. பரவாயில்லை, வாருங்கள், உள்ளே செல்லலாம். மகேஸ்வரி, நீண்ட நாட்களாயிற்று இப்படி நீயும் நானும் தனியே உலா வந்து. ஆமையனே, திருமணத்திற்கு முன்பு இப்படி வந்தது உண்மையில் நீண்ட நாட்கள்தான் ஆகிவிட்டது. காதலும் மகிழ்ச்சியும் நீடிக்கும் என்றுதான் பலரும் திருமண பந்தத்திற்குள் அடியெடுத்து வைக்கிறார்கள். ஆனால் திருமணம் புரிந்து கொண்ட பின்பு அந்த காதலும் மகிழ்ச்சியும் பலருடைய வாழ்க்கையில் மீட்டெடுக்க முடியாத புதைகுழியில் போய் சிக்கிக் கொள்கிறது. நிறைய சம்பவங்களும் நிறைய குழப்பங்களும் நிகழ்ந்தது. நம்மை பெரும்பாடு படுத்திவிட்டது. அக்கா மட்டும் நம்மை புரிந்து கொண்டவர்களாக இருந்திருந்தால் நமக்கு இத்தனை இன்னல்கள் வந்திருக்காது. நாம் இன்னும் மகிழ்ச்சியாகவே இந்த நாட்களை கடந்திருப்போம். எல்லாம் அவன் செயல் மகேஸ்வரி. அக்காவிற்கு இந்த அனுபவ பாடம் கிடைக்க நாம் இறைவனால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறோம். இந்த வாழ்வின் சுற்றமத்தை கூர்ந்து நோக்கும்போது யாரோ ஒருவருக்கான பாடமாக ஆக்குவதற்காகவே இறைவன் விதி சக்கரத்தை சுழற்றுவதாகவே எனக்கு படுகிறது. அம்மையைத்தான் என்னால் மறக்கவே முடியவில்லை ஐயனே. நம் இல்லத்தின் ஒவ்வொரு பொருளும் அம்மை வாழ்ந்த வாழ்க்கையை, அவர்களின் மேன்மையை என்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அவர்கள் ஒரு தியாக திருவுருவு. உண்மைதான் மகேஸ்வரி. அக்காவின் வைராக்கியம் யாருக்கும் வராது. அது ஒரு பெண்ணுக்கே உரிய மாட்சிமை. அந்த இடத்தை ஒருபோதும் ஒரு ஆணால் ஈடு செய்ய முடியாது. அம்மா இல்லாமல் வளர்ந்த பையனை, அப்பா இல்லாமல் வளர்ந்த பையனை எல்லோரும் வியப்பாக பார்ப்பார்கள். எனக்கு அக்கால் இல்லாமல் ஒருவன் எப்படி வளர முடியும் என்றுதான் வியப்பு ஏற்படும். அக்காலை தாண்டி ஒரு தாய் தந்தையர் செய்வதற்கு என்ன இருக்கிறது என்ற கேள்வி எப்போதும் என்னுள் எழுந்து கொண்டே இருக்கும். அதற்கு எனக்கு கிடைக்கும் பதில் அக்கால் என்ற உறவிற்கு அப்பால் எதுவுமே இல்லை என்பதுதான். அந்த அளவிற்கு தாயாகவும் தந்தையாகவும் அக்காலாகவும் எனக்கு எல்லாமுமாக இருந்தவர்கள் அவர்கள். அவர்களிடமிருந்து ஏதொரு தகவல் வந்து நீண்ட நாட்கள் ஆயிற்று. அம்மை எங்கிருக்கிறாரோ என்று அவ்வப்போது என் மனம் பதறியபடியே இருக்கிறது. அவர்கள் காசியை சென்றடைந்திருக்க கூடும் என்று நம்புகிறேன். அக்கால் இப்போது இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் அந்த இறைவன் சித்தம். உலகில் நன்மையை தவிர வேறொன்றும் செய்வதறியாத தெய்வ பெண் நம் அம்மை. எல்லாம் வல்ல ஈசன் அவர்களுடன் இருந்து அவர்களை காப்பான். மகேஸ்வரி, சமீப நாட்களாக என் மனதில் ஒரு எண்ணம் ஊடாடிக் கொண்டிருக்கிறது.
அதை உன்னிடம் விவாதிக்கவே உன்னை தனியாக அழைத்து வந்தேன். சொல்லுங்கள் ஐயனே. தங்களை இத்தனை மகிழ்ச்சியில் ஆழ்த்திருக்கும் அந்த எண்ணத்தை நானும் அறிந்து கொள்ள ஆவலாய் இருக்கிறேன். மகேஸ்வரி, நம் வணிகம் ஒரு நல்ல நிலையை தொட்டுவிட்டது. ராஜதுரையும் நம்முடன் இருப்பதால் அது இன்னும் மேலான ஒரு இடத்தை அடையும் என்பதில் எனக்கு ஒரு ஐயமும் இல்லை. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி என் மனதில் இருக்கிற ஒரு ஆவலை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன் மகேஸ்வரி. அது என்ன ஆவல் ஐயனே? திருநள்ளூர் பற்றி நான் உனக்கு சொல்ல வேண்டியதில்லை. தெய்வமனம் கமழும் திருத்தலம், அன்பு அடியார்களின் வேத முழக்கம் ஒலித்துக்கொண்டே இருக்கும் புனித பூமி அது. நான் அங்கே சிவனடியார்கள் உண்டு உறங்கி தங்கிச் செல்ல ஒரு மடம் உருவாக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாகவே ஆவல் கொண்டுள்ளேன். அதற்காக ஒரு நல்ல இடத்தையும் தேர்வு செய்து வைத்திருக்கிறேன். நீ சம்மதம் சொன்னால் அந்த திருப்பணியை உடனடியாக துவக்கி நிறைவு செய்ய காத்திருக்கிறேன். நாம் அடியார்களுக்கு அளிக்கும் ஆதரவு சிவனை சென்றடையும் என்பது என் நம்பிக்கை. நம்முடைய இப்போதைய நிலையில் சிவனை அடைய சிறந்த வழி மடம் கட்டி சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதுதான். நீ என்ன கருதுகிறாய் மகேஸ்வரி? ஐயனே, நீங்கள் எப்பணிக்கும் என்னை கேட்கவில்லை எனும் போது சிவனடியார்களுக்கு தொண்டு செய்யும் பணிக்கு என் எண்ணம் அறிய வேண்டுமா? சிவன் மேல் கொண்ட பக்தியில், சிவனடியார்களுக்கு செய்யும் தொண்டில், தவத்தில், தியானத்தில், சிவஞான போதத்தில் நீங்கள் என்னை மிஞ்சி பல காலம் ஆகிவிட்டது. உங்கள் திருவுள்ள பாங்கு என்னவோ அதன்படியே நீங்கள் செயல்படுங்கள். நான் எப்பொழுதும் உங்கள் எல்லா பணிகளிலும் உடன் இருப்பேன். மிக்க மகிழ்ச்சி மகேஸ்வரி. நான் உடனடியாக திருநள்ளூர் சென்று சிவனடியார்களுக்கான தலை சிறந்த மடம் ஒன்றை கட்டும் பணியில் என்னை ஈடுபடுத்திக் கொள்கிறேன். இந்த பணியை நன்றாக செய்து முடிக்க அந்த இறைவன் எனக்கு அருள் புரிய வேண்டும். ஓம் நம சிவாய.